வணக்கம். இது கோவின் டேராட். இந்த சேனலில் இன்றைக்கி நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இது பொதுவான ரீடிங் தான். இந்த பொதுவான ரீடிங்கில் மேஷ ராசிக்காரவங்களுக்கு 13ஆம் தேதி மே மாதத்துலேருந்து 19ஆம் தேதி மே மாதம் வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இது பொதுவான ரீடிங் தான். ஓகே. ஸோ முதல்ல உங்களுடைய ஆரக்கிள் கார்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். உங்கள் ஆரக்கிள் கார்டில் உங்களுக்கு ஹைபிஸ்கஸ் வந்திருக்கு. அண்ட் அது பேஷன், லாஸ்ட் அண்ட் ஃப்ரீடம். ஓகே, இந்த கார்டை பார்த்த பிறகு எனக்கு என்ன தெரியுதுன்னா, மேஷ ராசிக்காரங்க முக்கால்வாசி பேர் திருமணம் திருமணம் நடக்க போகிறது, இல்லைனா திருமணத்துக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு உண்டான பத்திரிக்கை அடிக்கிறது, அப்புறம் அதான் இந்த மாதிரி உறவுகள் மூலியமாக சம்பந்தமான விஷயங்கள் இந்த வாரம் உங்களுக்கு இருக்கும். இருந்தாலும் உங்களுடைய டேரோட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். உங்களுடைய முதல் கார்டு த ஏஸ் ஆஃப் காப்ஸ் and the 9 of cups உங்களுக்கு தெரியுது நான் நினைக்கிறேன். ஓகே, and the fool card. ஓகே, முதல் கார்டு ஏஸ் ஆஃப் காப்ஸ். ஏஸ் ஆஃப் காப்ஸ் டாக்ஸ் அபவுட் ஏஸ் ஆஃப் காப்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மேஷராசிக்காரவங்களுக்கு இந்த வாரம் மே 13லேருந்து 19ஆம் தேதி வரை உங்களுக்கு ஏஸ் ஆஃப் காப் ஒரு புது தொடக்கம் ஒன்று இருக்கும். யாராவது உங்ககிட்ட ப்ரொப்போஸ் பண்ணுவாங்க, ஒரு புது தொடக்கம், இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் புதுசாக ஆரம்பிக்கணும் அப்படின்னா இந்த வாரம் நீங்கள் ஆரம்பிப்பீங்க. அப்புறம் உங்களுக்கு ஏதாவது ஒரு செய்தி வர்றது அப்படின்னா எனக்கு என்னமோ யாருக்கும் ஒரு செய்தி வரப்போகுது, நல்ல செய்தி ஒன்று கிடைக்கும். ஆமாம், எஸ் அப்படின்னு ஒரு செய்தி வரும். ஏன்னா உங்களுக்கு ஆரக்கிள் கார்டில் பேஷன், லாஸ்ட் அண்ட் ஃப்ரீடம் அப்படின்னா நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ உங்களுக்கு இந்த வாரம் நீங்கள் செய்ய போகிறீங்க. லஸ்ட்டுங்கிறது நீங்கள் நினைக்கிற லஸ்ட்டு கிடையாது. சம்ஸ்கிருதத்தில் லஸ்ட்டுங்கிறது ஆசை. நீங்கள் என்னென்ன ஆசைப்பட போகிறீங்களோ, நீங்கள் என்னென்னலாம் ஆசைப்படுறீங்களோ இந்த வாரம் நீங்கள் அதை செய்வீங்க. அண்ட் ஃப்ரீடம் ஃப்ரீயாக அப்படி இருக்கிறது, எனக்கு என்ன பிடிக்குங்கிறத நீங்கள் இந்த வாரம் செய்ய போகிறீங்க. அண்ட் ஏஸ் ஆஃப் கப்ஸ் நீங்கள் ஆரம்பிக்கிற ஒரு விஷயம், இல்லை நீங்கள் ஆசைப்பட்டு செய்ய போகிற ஒரு விஷயம் இந்த வாரம் நீங்கள் கண்டிப்பாக செய்வீங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல தொடக்கத்தை கொடுக்கும். ஒரு சில பேருக்கு நல்ல செய்தி வரும். நீங்கள் ரொம்ப நாளாக காத்து கொண்டிருந்த சில செய்தி, எனக்கு இவங்க பதில் சொல்ல மாட்டாங்களா, இந்த மாதிரி ஒரு நல்ல செய்தி வராதா? வரும், கண்டிப்பாக வரும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேருக்கு ஒரு ஆஃபர் கிடைக்கும். இப்போ நீங்கள் வேலை செஞ்சிட்ருக்கீங்க, எனக்கு ஏன் இன்னும் ஆஃபர் கொடுக்கல, எனக்கு ஏன் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கல, இந்த மாதிரியான ஒரு நல்ல செய்தி, இல்லை நீங்கள் வேலைக்கு எழுதி போட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கும். இந்த வாரம் மேஷராசிக்காரவங்களுக்கு 13ஆம் தேதி மேலேருந்து 19ஆம் தேதி மே வரைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்துட்ருக்கு, ஒரு நல்ல தொடக்கம். நீங்களே ஒரு விஷயத்தை தொடங்கினாலும் கூட அது உங்களுக்கு ஒரு நல்ல தொடக்கத்தை கொடுக்க போகுது. 9 ஆஃப் கப்ஸ், ஆமாம், இதுவும் ஆசை தான். உங்களோட ஆசைகளை நீங்கள் இந்த வாரம் பூர்த்தி செய்ய போகிறீங்க. உங்களோட ஆசைகளை இந்த வாரம் ஒரு பெரிய ஒரு ஃப்ரீடமை நீங்களே உருவாக்க போகிறீங்க. உங்களுக்கே ஒரு அமைதி இருக்கும், ஒரு சந்தோஷத்தை நீங்களே உணர்வீங்க. ஏன்னா த ரீடிங் மொத்தம் இங்கே 3 கார்ட்ஸ் நீங்கள் பார்க்குறீங்களே, த ஹார்ட் ஆஃப் த ரீடிங் 9 ஆஃப் காப்ஸ் அப்படின்னா இதுதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் உணர்வீங்க. சம்திங் உங்களுக்கே ஒரு புத்துணர்ச்சி பிறக்கும். இந்த காட்டில் நீங்கள் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு வானிலை பார்ப்பீங்க. அப்போ அந்த வானிலை எப்போ வருதுன்னா, ஒரு பெரிய மழை இடிக்கு பிறகு ஒரு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் ஒரு அமைதியையும் ஒரு வெற்றியையும் ஒரு வளர்ச்சியையும் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இந்த 9 ஆஃப் கப்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, உங்களுடைய ஆசைகளை பூர்த்தி பண்ணுற நேரம் இந்த வாரம். நீங்கள் நினச்சதை நம்ம இதை ஏன் இப்படி செய்யக்கூடாது, ஒரு சின்ன ஒரு அடி எடுத்து வைப்பீங்க. ஓகே, நல்ல ஒரு வாரம் இது உங்களுக்கு. அண்ட் த ஃபூல் உனக்கிற ஒரு சில பேர் அதாங்க இதுவும் ஒரு ஆரம்பம் தான். த ஃபூல் நீங்கள் ஒன்று கவனிச்சிங்கன்னா இங்கே ஒரு பூஜ்யம் தெரியும். அப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறீங்க, ஒரு விஷயத்தை செய்ய போகிறீங்க. இந்த வாரம் மேஷராசிக்காரவங்க கண்டிப்பாக ஒரு விஷயத்தை செய்ய போகிறீங்க, ஆரம்பிக்க போகிறீங்க. உள்ளுக்குள்ளே சின்ன பயம் இருக்கும். ஏன்னா ஒரு சில பேர் இதை ஏற்கனவே ஆரம்பிச்சிருப்பீங்க, இது வேண்டான்னு நிறுத்திருப்பீங்க, தோல்வியில் சந்திச்சிருப்பீங்க, ஃபெயிலியர்ஸ் சந்திச்சிருப்பீங்க. இல்லை, பட் இந்த வாட்டி இந்த தடவை நீங்கள் கண்டிப்பாக இதை தொடங்க போகிறீங்க. இது உங்களுக்கு வெற்றியை கொடுக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கவனமாக சிந்திச்சு உங்கள் கையில் இருக்கக்கூடிய திறமைகளையும் உங்கள் கையில் இருக்கக்கூடிய பணத்தையும் வச்சு நீங்கள் இதை
தொடங்குவீங்க. ஒரு சில பேர் மேஷராசிக்காரங்க இந்த வாரம் ட்ராவல் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உருவாகும். ட்ராவல்னால் இன்னொரு ஊருக்கு போகிறது, ஒரு சின்ன ட்ரிப்பாக இருக்கலாம், இல்லை வெளியூருக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இந்த வாரம் உங்களுக்கு உண்டாகும். ஸோ மொத்தத்தில் மேஷராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். ஓகே, உங்களுக்கு கார்டு வந்து விழுந்திருக்குது, ஹேங்க்ட் மேன். ஸோ அதனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்குள்ளேயே ஒரு பதில் இருக்குது. த ஹேங்க்ட் மேன் அப்படின்னா உங்களுக்குள்ளேயே பதில் இருக்குது. இது நம்ம எப்படி செய்ய போகிறோம், எப்படி பிளான் பண்ண போகிறோம், இல்லை நம்ம ஒரு வெளியூருக்கு போகிறோம், இல்லை நம்ம ஒருத்தவங்க கிட்ட இந்த மாதிரி நான் சொல்ல போகிறேன், பேச போகிறேன், இந்த மாதிரி நான் வேலைக்கு எழுதி போட போகிறேன், இது நீங்கள் எப்படி செய்ய போகிறீங்கிறத நிதானமாக நிறுத்தி யோசித்து கரெக்டாக பிளான் பண்ணி இதை நீங்கள் கண்டிப்பாக தொடங்குவீங்க. ஏன்னா நான் முன்னாடி சொன்னது போல் ஒரு சில பேர் ஸ்மால் குரூப் ஆஃப் மேஷராசிக்காரங்க ஏற்கனவே இதை முன்னாடி நீங்கள் வந்து இதை ஆரம்பிச்சிருப்பீங்க. ஆனால் அது ஏதோ உங்களுக்குள்ள ஒரு 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 சந்தேகம், இது என்னால் முடியுமா, இது என்னால் செய்ய முடியுமா அப்படிங்கிற சந்தேகத்தை நிறுத்திருப்பீங்க. ஆனால் இப்போது இது நீங்கள் தொடங்குவீங்க. ஆனால் இந்த தடவை நீங்கள் தொடங்கும் பொழுது நிதானமாக சிந்திச்சு ஆழமாக யோசித்து தொடங்குவீங்க. ஆனால் இந்த வாட்டி ஒரு புது தொடக்கத்தோட, ஒரு புத்துணர்ச்சியோட தொடங்குவீங்க. ஏன் அந்த புத்துணர்ச்சி நான் சொல்கிறேன்னா, இந்த வானவில் வந்து நிறைய பாதிப்புகள் உங்களுக்கு இருந்திருக்கலாம், தோல்விகளை சந்திச்சிருக்கலாம். பட் இதுதான் உங்களுக்கு நல்ல நேரம். ஹைபிஸ்கஸை பற்றி நான் இன்னொன்று சொல்லி உங்களுடைய வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். ஹைபிஸ்கஸில் கொஞ்சம் கவனம் வேணும். சில மேஷராசிக்காரவங்க திட்டம் போட்டு செயல்படும் பொழுது வெற்றியை காண்பீங்க, வளர்ச்சியை காணும் பொழுது ஒரு சில பேர் இந்த ஈவல் ஆயின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, தமிழில் கந்திஷ்டி, கண்ணு வைக்கிறது, இதெல்லாம் இருக்கும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க. நீங்கள் செயல்பட போகிற இந்த முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் யார்கிட்டையும் சொல்லாதீங்க. அமைதியாக பொறுமையாக நீங்கள் இதை செய்யுங்க. கண்டிப்பாக இதுக்கு உண்டான ஒரு நல்ல ஒரு பதில் இருக்குது. ஓகே, நான் உங்களை கண்டிப்பாக அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேஷராசிக்காரவங்க உங்களுக்கு யாராவது தெரிஞ்சிருந்தாங்கன்னா மேஷராசிக்காரவங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.